நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎம்ஏ இன்டர்மீடியட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஸ்கில் ட்ரைனிங் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக கிளியர் கட்டாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் ஆக்சுவலி வந்து இது ரிலேட்டடாக வந்து இருக்குது. ஓகே, என்னென்னங்கிறது வந்து நான் ஃப்ரம் ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு எண்டிங் வரைக்கும் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் சொல்லிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா வச்சுக்கோங்க. அதாவது என்னென்னா ஆல்ரெடி வந்து அதாவது இந்த ஸ்கில் ட்ரைனிங்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறது வந்து நான் சொல்லிடுறேன். சாப்பு, கேம்பிரிட்ஜு, மைக்ரோசாஃப்ட்டு, இ-ஃபைலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 கேட்டகரி ஆஃப் கோர்சஸ்ங்கிற மாதிரி வந்து உள்ளே வச்சுருக்காங்க. ஓகே, இந்த கிளாஸஸ்லாம் வந்து நான் அட்டன் பண்ணேன் இல்லை அட்டன் பண்ணலை, எக்ஸாம் முடிச்சுட்டேன். இந்த 4 இதுவுமே வந்து நான் எக்ஸாம் முடிச்சுட்டேன் ப்ரோ. ஆன்லைனில் வந்து நான் 1 வேர்டு வந்து டெஸ்ட் வச்சாங்க, அந்த 1 வேர்டு வந்து நான் டெஸ்ட் வச்சு முடிச்சுட்டேன், என் கையில் வந்து இப்போ சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸு இப்போ உங்களுக்கு என்ன மெயில் வந்தாலும் சரி கன்சிடர் பண்ணாமல் இக்னோர் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகே, தட்ஸ் ஆல். நீங்கள் வேறு எந்த டவுட்டும் வேணாம். ஆல்ரெடி முடிச்சுட்டேன், ஃபினிஷ் பண்ணிட்டேங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இதை பற்றி கன்சிடரே பண்ண வேண்டாம், இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, தென் யாருக்கு இது மேண்டேட்ரி அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இது ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்டுக்கா, இன்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கா, ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கா வந்து பார்த்தீங்கன்னா இது சிஎம்ஏ இன்டர்மீடியேட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஓகே, இப்போ சிஎம்ஏ இன்டர்மீடியேட்டில் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் குரூப் வந்து நீங்கள் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ட்ரைனிங் மேண்டேட்ரி அப்படின்னா இந்த ட்ரைனிங் மேண்டேட்ரி கிடையாது. ஓகே, தென் எப்போ இந்த ட்ரைனிங் மேண்டேட்ரி அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு குரூப் வந்து நீங்கள் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஒரு குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குரூப்பை எழுத போகிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு அந்த பேலன்ஸ் அந்த செகண்ட் குரூப் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நார்மல் கான்செப்ட். ஓகே, ஸோ அஸ் பர் இன்ஸ்டியூட் ரூல்ஸு எந்த ஒரு ஸ்டூடெண்ட் சிஎம்ஏ என்ட்ரு வந்து சிங்கிள் குரூப், அதாவது குரூப் 1 இல்லை குரூப் 2 ஏதோ ஒரு குரூப் ஃபஸ்ட்டு எழுதுறீங்க அப்படின்னா, ஏன்னா ரெண்டில் எந்த குரூப்னாலும் ஃபஸ்ட் எழுதலாம். ஓகே, எனி ஒன் குரூப் நீங்கள் ஃபஸ்ட் எழுதுறீங்கன்னா வித்தவுட் ட்ரைனிங் எந்த பிரச்சனை இல்லை, தாராளமாக நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். எக்ஸாமில் உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் வராது. ஓகே, இல்லை ப்ரோ நான் போத் குரூப்ஸ் அப்பியர் ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ட்ரைனிங்கிறது வந்து மேண்டேட்ரி, அதை மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. சரி, தட்ஸ் ஆல். இப்போது முதல்ல நல்லா வச்சுக்கோங்க. இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸு 5 மந்த்ஸு 4 மந்த்ஸுக்குள்ளே இப்போ ரீசெண்டாக எக்ஸாமுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்கல்ல, இந்த சிஎம்ஏ இன்டர்மீடியட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே வந்திருப்பீங்கல்ல. டிசம்பர் 2024 எக்ஸாமில் வந்து நான் சிங்கிள் குரூப் மட்டும் தான் எழுத போகிறேன் ப்ரோ அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் அட்மிஷன் போடும்போது உங்களுக்கு வந்து ஒரு ரெஜிஸ்டர் மெயில் ஒன்று கொடுத்துருந்துருப்பீங்க. ஓகேங்களா, ஒரு மெயில் ஐடி ஒன்று கொடுத்துருப்பீங்க. அந்த மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ரிலேட்டடாக கிளாஸஸ் ரிலேட்டடாக வந்து மெயில் வரும். ஓகே, எப்போ ப்ரோ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 1 ஆகஸ்ட் எண்டு இல்லை செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக். சரிங்களா, இந்த 2ல் ஏதாவது ஒரு இதில் வந்து வரும். அப்படி வரலன்னா ப்ராப்ளம் இல்லை. எப்போ சொல்கிறேன்னா அதாவது நல்லா வச்சுக்கோங்க, இப்போக்குள்ளே வராது, ஆகஸ்ட் எண்ட் ஆர் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக். நீங்கள் டிசம்பரில் போத் குரூப்ஸ் எழுதுறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து ப்ரோ ஒரு குரூப் ஆல்ரெடி நான் பாஸ் பண்ணிட்டேன், இன்னும் ஒரே ஒரு குரூப் மட்டும் நான் டிசம்பரில் எழுத வேண்டியிருக்கு, பட் நான் வந்து இன்னும் ட்ரைனிங் முடிக்கலை அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மெயில் வந்து ஆகஸ்ட் எண்டு இல்லைனா செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் இந்த மாதிரி டைமில் தான் வந்து வரும். ஓகே, இப்போதைக்கு எதுவும் எதிர்பார்க்காதீங்க. ஆகஸ்ட் ஒரு 20 வரைக்கும் நீங்கள் எதுவும் எதிர்பார்க்காதீங்க, மெயில் வராது. ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ப்ரோ, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு சிங்கிள் குரூப் தான் எழுதுறேன், எனக்கு மெயில் வர சான்ஸ் இருக்கானா? ஒன்றே தான் சொல்கிறேன், கொஞ்சம் வர்றதுக்கு பாசிபிலிட்டி கம்மி தான். வந்தால் அக்செப்ட் பண்ணுங்கள், வரலன்னா அதுக்கு அடுத்த டைமில் வந்து நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா, தட்ஸ் ஆல். ஏன் சொல்கிறேன்னா நம்ம இன்ஸ்டியூட்டு ரீசன்ட் டேஸாக எல்லாருக்கும் மெயில் வந்து சென்ட் பண்ணுறதில்ல. அதாவது எப்படின்னா கிளாஸஸ் நெக்ஸ்ட் வீக் கண்டக்ட் பண்ணுறோம், நீங்கள் எல்லோரும் வந்து அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து மெயில் வர்றதில்ல. யாருக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போத் குரூப்ஸ் அப்பியர் ஆகிறாங்களோ அவங்களுக்கும், தென் லாஸ்ட் அந்த பேலன்ஸ் ஒரு குரூப் எழுதுறாங்க பார்த்தீங்களா, அந்த குரூப் முடிச்சுட்டா வந்து சிஎம்ஏ இன்டர் கிளியர் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் வந்து மெயில் வருது. ஓகே, இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, ரீசெண்டாக நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஒன்று ஷேர் பண்ணியிருக்கீங்க ப்ரோ ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி நான் சொல்லிடுறேன் அந்த ஃபோட்டோ வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் இந்த 1 இயரில் வந்து பார்த்தீங்கன்னா சாப் ரிலேட்டடாக வந்து ட்ரைனிங்கு இதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. சரிங்களா, இது யாருக்கு அப்படின்னா உங்களுக்கு மெயில் வந்திருக்கும், மேபி மெயில் வந்தவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, உங்களுக்கு வரலன்னா இக்னோர் பண்ணிடுங்க, ப்ராப்ளம் இல்லை. அதாவது வந்தவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சாப் எக்ஸாம் ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிட்டாங்க இன்ஸ்டியூட்டு. ஓகே, யாருக்குன்னா லாஸ்ட் இயர் ஜூன் 2023 இருந்து ரிஜிஸ்டர் பண்ணவங்கலேருந்து இப்போ லாஸ்ட் டிசம்பர் 2023 வரைக்கும் அந்த லாஸ்ட் 6 மந்த்ஸ் கேப்பில் ரிஜிஸ்டர் பண்ண எல்லாத்துக்கும் அந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து அவங்களுக்கு வந்து கேம்பிரிட்ஜ் கிளாஸஸ் இதெல்லாம் கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. சரிங்களா,
நான் அதனால தான் நான் அகைன் சொல்கிறேன், ஆல்ரெடி நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா இந்த சைடே நீங்கள் வர வேண்டாம், விட்டுருங்க. ஓகே, முடிச்சிட்டிங்கன்னா எதை நான் சொல்கிறேன், அதாவது ஒரு 91 வருஷம் சம்திங் டெஸ்ட் வச்சிருப்பாங்க. அந்த டெஸ்ட் வச்சு நீங்கள் சர்டிஃபிகேட் 4 சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. 4 சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா அப்படியே ஜஸ்ட் இக்னோர் பண்ணி வச்சுக்கலாம், ப்ராப்ளமே இல்லை. ஓகே, சரி. இப்போது ப்ரோ நான் ஒரு 1 இயர் பேக் நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து இன்னும் மெயிலே வரல, நான் இப்போ வந்து போத் குரூப் எழுத போகிறேன், நான் இப்போ என்ன ப்ரோ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒரு மெயில் ஐடி வந்து பின் பண்ணி வச்சிடுறேன். சரிங்களா? அந்த மெயில் ஐடியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுங்க. என்ன பண்ணுங்கன்னா, ரெஸ்பெக்டட் சார் ஆர் மேடம், ஓகே, உங்கள் நேம் சொல்லிட்டு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் என்ன சொல்லுவோன்னா, டிசம்பர் 2024 இப்போ எக்ஸாமில் நான் போத் குரூப்ஸ் எழுத போகிறேன், இல்லைனா ஒன் சிங்கிள் குரூப் வந்து இதில் எழுத போகிறேன், எனக்கு இன்னும் நீங்கள் எந்த விதமான ட்ரைனிங்கான மெயில் வந்து எனக்கு வரவே இல்லை. ஓகே, ஸோ அஸ் பர் அவர் இன்ஸ்டியூட் ரூல்ஸ் ட்ரைனிங் வந்து ஃபினிஷ் பண்ணால் தான் அந்த பேலன்ஸ் குரூப்பை போத் குரூப்ஸாக எழுத முடியும். பட் நீங்கள் இன்னும் எனக்கு சென்ட் பண்ணவே இல்லை, இப்போ நான் எப்படி எக்ஸாம்ஸ் வந்து இது பண்ண முடியும்? ஸோ என்னோட இதையும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னோட நேமை அந்த லிஸ்ட்டில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்க வந்து ஷேர் கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு ஃபர்தராக அப்கமிங்கில் ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் வரும். சரிங்களா? இதுதான் வந்து ஒரு ரெக்வஸ்ட் மெயில். இது யார் போடணும் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லிடுறேன். இது யார் போடணும்னா, இப்போ லாஸ்ட்டாக ஒரு ரீசெண்டாக 4 months பேக்கில் ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு நான் சொல்கிறது இப்போது லாஸ்ட் டிசம்பர் 2023க்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணிப்பீங்களே, டிசம்பர் 2023 ஆர் நவம்பர் 2023 ஆர் அக்டோபர், செப்டம்பர், ஆகஸ்ட் இல்லை 2022 இந்த கேட்டகரியில் யாராவது ரிஜிஸ்டர் பண்ணியிருந்து உங்களுக்கு இது வரைக்கும் சாப்பை பற்றி எந்த ஒரு மெயிலுமே வராமல் இருந்து நீங்கள் கிளாஸஸ் பற்றி போகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள்லாம் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணிடுங்க. நான் சொன்ன மாதிரி அந்த ஃபார்மேட்டில் அந்த ரெக்வஸ்ட் மெயில் இந்த மாதிரி டீட்டெயிலாக வந்து கொடுத்துட்டு எனக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுங்க, டீட்டெயிலாக சொல்லிடுங்க. ஓகே, யார் ரெக்வஸ்ட் மெயில் கொடுக்கணும், அதாவது டிசம்பர் 2023 வரைக்கும் ரெஜிஸ்டர், அதாவது அந்த 2023 அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி எனக்கு இன்னும் மெயிலே வரலை அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கீங்களோ அவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, தட்ஸ் ஆல். தென் ஒரு சிங்கிள் மெயில் ஐடியிலேருந்து பண்ணனாலும் இப்போ உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2 மெயில் ஐடி 3 மெயில் ஐடி வச்சுப்பீங்களா, எல்லாத்துலேயும் மெயில் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ரிப்ளை வர்ற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயில் பண்ணிகிட்டே இருக்கணும். சரிங்களா? இப்போ இதை கண்டக்ட் பண்ணுறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே நம்மளோட ஹெட் ஆஃபீஸ் இதில் வந்து அங்கேருந்து நமக்கு வந்து இது எல்லாமே வந்து சென்ட் பண்ணுறாங்க. ஓகே இல்லையா? ஸோ அப்போது இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது இப்போதைக்கு வந்து ஆன்லைனில் தான் போயிட்டுருக்கு, இப்போ வரைக்கும் ஆன்லைனில் தான் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ ஆன்லைன் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, இப்போ இன்றைக்கி ஆஃபீஸ் போகிறீங்க, இன்றைக்கி காலேஜ் போகிறீங்க, எப்படி இருக்குது, இன்பிட்வீன் டைமில் வந்து இருக்குது. நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ ஏங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ செப்டம்பர் 15 வந்து மெயில் வருது, ஆன்லைன் கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணியே ஆகணும், அட்டண்டன்ஸ் வந்து மேண்டேட்ரி அப்படிங்கிற மாதிரி வருது. சரிங்களா? நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்கள் யாருக்குனாலும் மெயில் வந்துருச்சு, நீங்கள் வந்து அந்த கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணணும், ஆன்லைன் லைவ் கிளாஸஸ். ப்ரோ நான் வந்து காலேஜ் போகிறேன், இல்லை வந்து நான் ஜாபு, ஸோ அதனால் வந்து அந்த டைம் இருக்க முடியாது, 1 டேக்கு 6 hours கிளாஸ்ங்கிறது என்னால் பாசிபிள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணுங்க தெரியுமா, உங்களுக்கெல்லாம் மெயிலே வந்து ஒரு லிங்க் வந்துடும், அவங்களே சென்ட் பண்ணிடுவாங்க, இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு கிளாஸ் இருக்குது, ஸோ இதை அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த டைம் வரும்போது அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணி கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா? அட்டன் பண்ணுங்கன்னா முடியலன்னா ஜஸ்ட் அப்படியே உள்ளே கிளிக் பண்ணிட்டு மொபைல் ஃபோன் மட்டும் தனியாக வச்சுருங்க. அப்படி வச்சுக்கலாம் அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அட்டன் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருக்கும்போது அதெல்லாம் பண்ண முடியும், வேறு ஆப்ஷன் கிடையாதுல்ல, அதை தான் நான் சொல்ல வரேன். ஓகே, ஏன்னா வேறு ஆப்ஷன் கிடையாது, there is no ஆப்ஷன். ஓகே, அப்படி பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்கள் ரெக்கார்டிங்ஸ் வந்து அதில் வந்து நம்ம சைட்டில் அவைலபிள் இருக்கும், அது ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒரு ஆப்ஷன். இது வந்து நான் உங்களோட சேஃப்டிக்காக தான் வந்து சொல்கிறேன், நாளைக்கு நான் சொன்னேன்னு சொல்லிட்டு இது பண்ணக்கூடாது, உங்களோட இதுக்காக வந்து நான் சொல்கிறேன். சரிங்களா? அவ்வளோதான். தென் அதே மாதிரி இந்த கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு வந்து எல்லாம் வந்துடுது, எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சு. சாப்பு, கேம்பிரிட்ஜு, மைக்ரோசாஃப்ட், டிஃபெரின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் டேஸ் வரைக்கும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்பப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் முடிச்சாச்சு. அதில் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, ஆன்லைன் எக்ஸாம்ஸ். யாரும் உங்களை ஃபாலோ பண்ண போகிறது கிடையாது. கிளாஸுக்கு நீங்கள் வந்தீங்களா வரலையா, இல்லை நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிங்களா இல்லை, எதுவும் பார்க்க போகிறது வந்து கிடையாது. ஐ மீன் டெஸ்ட்டு வந்து நீங்கள் வீடியோ வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறதை வந்து யாரும் பார்க்க போகிறது இல்லை. ஓகே, பட் ஆனால் டெஸ்ட்டு வந்து நீங்கள் அங்கே சப்மிட் கொடுத்தா தான் உங்களுக்கு அங்கே என்ன ஆகும்னா, சரி ஓகே இந்த ஸ்டூடெண்ட் பாஸ் பண்ணிட்டாங்க, இவங்க வந்து சிஎம்ஏ இன்டர் எக்ஸாம் தாராளமாக அப்பியர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்ரூவல் வரும். சரிங்களா? இங்கே பாஸ் பண்ணணும் இந்த எக்ஸாம். ப்ரோ என்னால் வந்து இப்போ நான் ஜாப் போகிறேன், என்னால் கிளாஸ் அட்டன் பண்ண முடியல, நான் அந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன், இப்போ இந்த மெயின் எக்ஸாம்னால எப்படி பண்ண முடியும்? பேசிக் நாலேஜ் தான். ஓகே, தென் அது மட்டும் இல்லாமல் எங்கேருந்து ஒன் வேர்டு கேட்பான்னு சொல்லிட்டு டெலிகிராமில் ஆல்ரெடி வந்து நான் பிடிஎஃப் போட்டு வச்சுருக்கேன், அதை பார்த்துக்கலாம். ஓகே, அதை பார்த்து நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியும் உங்களுக்கு தெரிலனா, ஏதாவது 1 or 2 தெரிலனா நீங்கள் கூகுளில் ரெஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம், அவ்வளோதான்.
ஓகே, தட்ஸ் ஆல். இது வந்து ஒரு ஃபார்மாலிட்டி அங்கே நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இருக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங். தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ அப்போது எந்தெந்த கேட்டகரின்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு மெயில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து நீங்கள் ஒன்றா பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து இன்ஸ்டியூட்டில் வந்து நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் மெயில் கேட்குறீங்க. சார் நாங்கள் வந்து காலேஜ் போகிறோம், இப்போ இந்த டைமில் வந்து இப்போ நாங்கள் எந்த டைம் வந்து அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்போ இன்ஸ்டியூட் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ரெக்கார்டிங் கிளாஸஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு மட்டும் இன்ஸ்டியூட் சொல்லுவாங்க. அவ்வளோதான், தட்ஸ் ஆல். இது நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப பெருசு அப்படிங்கிற வந்து லெவலில் போகாது. நீங்கள் ரொம்ப பயப்படாமல் பேனிக்காமல் ரிலாக்ஸாக எடுத்து நீங்கள் கொண்டு போகலாம். நோ இஷ்யூஸ். ஓகே, தட்ஸ் ஆல். இது கம்பல்சரி எல்லாரும் பண்ணி தான் ஆகணும். பண்ணாமல் வந்து நீங்கள் இருக்க முடியாது. ஒரு சிம்பிளாக சொல்கிறேன், ஒன்றே ஒன்று தான். ஒரு ஸ்டூடெண்ட் இந்த ட்ரைனிங் இந்த அதுலேருந்து வரக்கூடிய டெஸ்ட்டு இது எதுவுமே பண்ணலை. சிஎம்ஏ என்ட்ரு எக்ஸாம் போத் குரூப் எழுதிட்டாங்க. ரிசல்ட் வருமானா? ரிசல்ட் வராது. ரிசல்ட்டில் தான் பிளாக் பண்ணி வைப்பாங்க. சரிங்களா? ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. இவ்வளோ தான். ஸோ இது மட்டும்தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அப்போ யாருக்கு வந்து மேண்டேட்டரி? ஃபஸ்ட்டு முதல்ல சிங்கிள் குரூப் எழுதுறவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் வந்து இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. அதை முடிச்சுட்டு பேலன்ஸ் ஒரு குரூப் எழுதுறாங்களே அவங்களுக்கு கண்டிப்பாக முடிக்கணுங்கிற ஒரு ரூல் இருக்குது. தென் போத் குரூப்ஸ் அப்பியர் ஆகிறவங்களுக்கு இருக்குது. ஸோ இதுதான் நார்மல் கான்செப்ட். இது எல்லாத்துக்கும் வந்து மெயில் வரப்போகுது. மெயில் வந்து அப்கமிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். ஸோ இப்போ தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், உடனே மெயில் வரும் அப்படிலாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சென்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இன்ஸ்டியூட் சொன்னதே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இனிஷியலாக வரவங்களுக்கு கொஞ்சம் நாங்கள் டைம் எடுத்து தான் சென்ட் பண்ணுறோம். இன்ஸ்டியூட் சொன்னது இனிஷியலாக இப்போ புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு நாங்கள் டைம் எடுத்து சென்ட் பண்ணுறோம். ஓல்டில் இருக்கவங்களுக்கு தான் இப்போ நாங்கள் சென்ட் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த செப்டம்பரில் வரது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யாருக்கு வர சான்ஸ் இருக்குன்னா, இந்த டிசம்பர் 2023 முன்னாடி முடிக்காமல் இருக்கீங்களா உங்கள் எல்லாருக்கும் மெயில் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. மறந்துடாமல் நான் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாரும்னா எல்லா வீடியோ பார்த்துருக்க எல்லாரும் நான் சொல்லலை. ஜனவரி 2024 முன்னாடி யாரெல்லாம் சிஎம்ஏ இன்டர்மீடியட் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்களோ கிளாஸ் முடிக்காதவங்களுக்கு ஓகே, நீங்கள் நான் சொன்ன அந்த மெயில் ஐடிக்கு ஒரு ரெக்வஸ்ட் மெயில் மட்டும் போட்டுருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு டீல் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு இதை அக்செப்ட் பண்ணி வந்துடும். அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் ஒரு ஆன்லைன் கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ் அது அந்த சைட் போகுது. அதுலேருந்து சில கொஷின்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணுறோம்னா ஒரு 4 சர்டிஃபிகேட்ஸ் வந்து வந்துடும். எப்படி இதை அட்டன் பண்ணணும்? இது எப்படி அட்டன் பண்ணணும்? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு இது உங்களுக்கான யூசர் நேம், இது உங்களுக்கான பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். தென் எப்படி கிளாஸ் அட்டன் பண்ணுங்கிறது ஒன்றா அந்த மெயிலில் கிளியராக சொல்லியிருப்பாங்க. ஓகே, தென் அடுத்த அப்கமிங் கிளாஸஸ் வரும்போது அது ரிலேட்டடாக நான் வீடியோஸும் நான் போட்டுருவேன். நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டாம். ஜஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டா நீங்கள் டீம் மீட்டில் தான் வந்து உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆஃபீஸ் டீமில் தான் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் லிங்க் எடுத்து காப்பி பண்ணி கூகுளில் பேஸ்ட் பண்ணுறோன்னா டேரெக்டாக அப்படியே அந்த லிங்க் வந்து அப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகே, டெஸ்ட்டுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா டெஸ்ட்டு வந்து நல்லா வச்சுக்கும். அது வந்து ஒரு 91 வேர்ட்ஸோ 41 வேர்ட்ஸ் தான் டெஸ்ட் வைக்க போகிறாங்க. நீங்கள் எழுதுறது யாரும் பார்க்க போகிறது கிடையாது. நீங்கள் தான் கிளிக் பண்ண போகிறீங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய 1 வேர்ட்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் கொடுத்து வச்சிருக்கேன். அதுலேருந்து வரும். அப்படி அதுலேருந்து வரலனாலும் ஏதாவது ஒன்று உங்களோட நாலேஜ் ஏதாவது நீங்கள் புக்ஸோ இல்லை ஒரு கூகுள் நீங்கள் அந்த டைமில் லைட்டாக பார்த்துக்கணும் ரெஃபர் பண்ணால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, தட்ஸ் ஆல். இவ்வளோ தான். ஸோ இதான் ஒரு ஸ்கில் ட்ரைனிங்கோட இது. நிறைய பேர் வந்து ஆக்சுவலி கேட்டுருந்தீங்க. முடிச்சிட்டிங்கன்னா அப்படியே விட்டுருங்க. இதை பற்றி திங்க் பண்ணாதீங்க. முடிக்காதவங்க மட்டும் இதை பற்றி கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வீடியோ வந்து கிளியர் கட்டாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து இப்போ ஸ்கில் ட்ரைனிங் வந்து இதை புதுசாக வந்து ஆஃப்லைன் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து இன்னும் அமெண்ட்மெண்ட் பண்ணி உள்ளே கொண்டு வரலை. ஸோ இப்போதைக்கு அதை பற்றி தயவு செஞ்சு யாரும் கன்சிடர் பண்ணாமல் உங்களுக்கு மெயில் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஃபுல்லாக ஆன்லைனில் வருதா? ஆன்லைனில் வந்து ஆன்லைனில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி சாப்டரில் கண்டக்ட் பண்ணணும்னா அங்கே பண்ணுங்கள். என்ன சொல்கிறாங்களோ அதுபடி ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, அதாவது அப்பப்போ அப்டேட் ஆகும். அப்டேட் ஆகும்போது ஒன்று நான் வீடியோஸ் மட்டும் நான் போகிறேன். சரிங்களா? ஸோ இதான் வந்து ஸ்கில் ட்ரைனிங்கோட இது. எல்லாரும் வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிச்சு. தட்ஸ் ஆல். ஃப்ரீயாக விடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மறந்துடாமல் வீடியோவில் சொன்னதை தவிர எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம்.